பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உரை, அதாவது இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு முஹாஜிர்களும் அன்சாரிகளும் கலந்தாலோசிக்காம ஒரு குழப்ப நிலையில அப்படியே எல்லாம் ரசூல்லா இறந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நம்ம நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க. இப்போ இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனாக கருதியவர்கள், இறைவனாக நீங்க கருதுனீங்கன்னா இங்க இருக்காதீங்க. ஏன்னா இறை தூதர் அவங்க இறந்துட்டாங்க. அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றவங்க மட்டும் இங்க இருங்க. இந்த உரை நிகழ்த்துறத கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் மௌத்தாகவில்லை, அவனுக்கு மௌத்து கிடையாது, அவன் உயிரற்றவன் அப்படின்னு சொல்லி கலைந்த கூட்டத்தை இணைக்கிறாங்க. அந்த அந்த தகுதி, அந்த ஈர்ப்பு இருந்தது அந்த உரையில. அதாவது முஹாஜிர்கள் நாங்க தான் தலைவராகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் எழுந்து சொல்றாங்க, முஹாஜிர்களை விட அன்சாரிகளுக்கே அதிக சிறப்பு உள்ளது. எப்படின்னா, எனதருமை அன்சாரி தோழர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களது உயர் தரத்தை யாராலும் மறுத்துவிட முடியாது. நீங்க ஆனால் மக்காவில் இருந்து இறை தூதர் அவர்களை வெளியேற்றி உங்கள் பக்கம் அல்லாஹ் வர செய்தான். அநேகமான ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்திற்குள் நீங்கள் நுழைந்தீர்கள். இருந்தாலும் எனவே முஹாஜிர்களாகிய நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி வம்சத்தவர்கள் முஹாஜிர்களாகிய நாங்கள் தலைமை பொறுப்பிலும் அதாவது அமீராகவும் அந்த அமீருக்கு உதவக்கூடிய அமைச்சர்களாக நீங்களும் இருப்பதே நீதியான தீர்ப்புன்னு சொல்லி கட்டவிழ்ந்து போன அந்த கூட்டத்தை இறுக்கி பிடிச்சாங்க. அந்த ஒரு உரை தான் எல்லாரையுமே மாற்றி இஸ்லாம் இன்னும் இருக்கு, நம்ம இறை தூதரோட ஏகத்துவத்தை இன்னும் எடுத்து சொல்றதுக்காக தான், இந்த கடமைக்காக தான் நம்மளாம் உயிரோட இருக்கோங்கிறத புரிய வச்சிச்சு.